சிம்பிளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது அசுர வளர்ச்சி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பதவி, திடீர் பெயர் புகழ், திடீர் பணக்காரன். அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கும். விபரீத ராஜயோகம் ஏற்படுறதுனால என்ன அடையுது அப்படின்னு பார்த்தோம்னா, நினைக்க முடியாத செல்வங்களை அடையலாமா. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்போ யோகத்தை பற்றி பேசின்னு இருக்கேன். இந்த யோகங்கள் நமக்கு இருக்கா அப்படிங்க தெரிஞ்சுக்கணுன்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த 12 கட்டங்களில் நான் சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் அந்தந்த கட்டத்தில் இருந்ததுன்னா இந்த யோகத்தை நாம் முழுமையாக அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம். ஏன்னா அந்த 12 கட்டங்களில் இந்த கிரகங்கள் இருந்தால் இந்த யோகங்கள் தான் குறிப்பு. அப்போ உங்களுடைய மேஷராசினியர்களாகிய தங்களுக்கு இந்தந்த கட்டங்களில் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் அமர்ந்திருந்தால் இந்த யோகம் உங்களுக்கு தாராளமாக ஏற்படும். எனவே இந்த பதிவை நம்ம யோகத்துக்குள்ளே போய் இனிமேல் வரக்கூடிய பதிவில் யோகங்களை பற்றி தெளிவாக பார்ப்போம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த யோகம் கிடைக்கும். வாங்க நம்ம டீட்டெயிலாக இந்த யோகத்துக்குள்ளே போய் இந்த பதிவை பார்ப்போம். விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது? 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல இடம் கிடையாது, கெட்ட இடம். 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம், எதிரி, கடன், நோய், ருணம், ரோகம், சத்ரு. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், 12ஆம் இடம் விரயஸ்தானம். இது மூணுமே ஒரு ஜாதகத்தில் இதில் எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல பலன்கிறது கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6, 8, 12க்கு உண்டான அதிபதிகள் உங்கள் ஜாதகத்தில் 6ல் யார் இருக்கான்னு பார்த்து, குரு அங்கே இருந்தால் 6ஆம் இடம் மீனமாக இருந்தால் குரு அதிபதி, 8ஆம் இடம் ரிஷபமாக இருக்கும், அதுக்கு சுக்கிரன் அதிபதி. 12ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 8 ரிஷபம், 9 மிதுனம், 10 கடகம், 11 சிம்மம், 12 கன்னி, 12க்கு அதிபதி புதன். அப்போது சுக்கிரன், குரு, புதன், இந்த 3 தான் இந்த 6, 8, 12க்கு அதிபதினு வச்சுக்கலாம். இந்த அதிபதிகள் ஒன்று கூடியோ தனித்தனியாகவோ 6, 8, 12 இருந்தால், அந்த இடத்துல இருந்தால் இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும். விபரீத ராஜயோகம் ஏற்படுறதுனால என்ன அடையுது அப்படின்னு பார்த்தோம்னா, நினைக்க முடியாத செல்வங்களை அடையலாமா. இவன் என்ன பண்ணுவான்னா, பிறந்த காலத்தில் ஏழையாக பிறப்பானான். இந்த விபரீத ராஜாவாகிறது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணக்காரன். நேற்று மலைக்கு பேஞ்ச காலாண்டா நீ எல்லாம் நல்ல பாரம்பரியமான பணக்காரன் நம்பாங்க, கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி திடீர் பணக்காரன், அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கும். விபரீதமாக ஏற்படுற ராஜயோகம். பிறக்கும் போது ஏழை, வாழும்போது ஏழை, ஆனால் அவனுடைய திடீர்னு ஒரு அப்படியே மாறும் பார்க்கணும். எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தால் சிம்பிளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது அசுர வளர்ச்சி, நம்மளே நினைக்க முடியாத செல்வங்கள், நினைக்க முடியாத ஒரு முன்னேற்றம், நினைக்க முடியாத ஒரு வளர்ச்சி, இதெல்லாம் இந்த விபரீத ராஜயோகத்தில் ஏற்படும். இதுக்கு இந்த என்னென்ன கிரகம் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதான் சொன்னேன், 6, 8, 12 அதுக்கு உண்டான கிரகங்கள் அதே இடத்துல இருக்கணும். அதுக்கு அதிபதி நம்ம ஜாதகத்தில் இருந்தால் விபரீத ராஜயோகம். எனக்கு சிம்ம லக்னம், 12ஆம் இடத்துல சந்திரனோட வீடு, சந்திரன் அங்கேயே இருந்தாருன்னா எனக்கு அந்த யோகம் உண்டு. பொதுவாக சொல்கிறேன். அது நம்ம ஜாதகத்தில் பார்த்தா தான் தெரியும். இது விபரீத ராஜயோகங்கிறது எங்கேயோ கொண்டே விடும். எல்லா வகையிலையுமே திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பதவி, திடீர் பெயர் புகழ், திடீர் ராஜயோகம். ஒன்றுமே தெரியாமல் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒருத்தர் வருவாங்க, அந்த சப்ஜெக்டே தெரியாமல். ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியில் அவர் ஆளுமை திறமையாக இருப்பார். அவர் தான். எனக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் வெளிப்படையாகவே. எங்களுடைய லைனாகவே இருக்கட்டும், பூஜை லைனாக இருக்கட்டும், அதில் ஃபேமஸாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய விஷயம் பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். இதுதான் விபரீத ராஜயோகம். ஆனால் திறமையுள்ளவனும் படித்தவனும் ஓரமாக கை கட்டி அவன் சொன்னதை கேட்டு இருக்கணும். ஆனால் அவனுக்கு யோகம் இருக்கிறதுனால அவன் மேலே போயிடும். அது விபரீத ராஜயோகம்னு பேர். அது எல்லா ஜாதகத்திலையும் அமையாது, சில பேருக்கு அமையும் பொழுது திடீர் திருப்பத்தினால் அவனுடைய முன்னேற்றம். எல்லாம் நினைக்கலாம், நாம் படிக்கலை, நாம் 5ஆம் கிளாஸ் தானே படித்தோம், நமக்குலாம் எங்கே இந்த வாய்ப்பு. அப்படி இருக்கிறவங்க தான் இன்றைக்கி பெரிய ஆளாக இருப்பாங்க. பல பேருக்கு வேலை கொடுத்து பல படிக்க வைப்பாங்க, பல படித்தவர்களுக்கு வேலை கொடுக்கறது, இதெல்லாம் இந்த யோகம் இருக்கிறதுனால தான். அது நமக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணுன்னா சொந்த ஜாதகம் அவசியம் பார்க்கணும். சொந்த ஜாதகத்தை பார்த்தால் இந்த பலாபலன்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லாத்துக்குமே இந்த யோகம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க போட்டிருக்கிற இந்த 6, 8, 12 அதிபதி யாரோ ஒருத்தருனாச்சும் இருப்பாங்க. 6க்கு அதிபதி 6ல் இருக்கலாம், 12க்கு அதிபதி 12ல் இருக்கலாம், 8க்கு அதிபதி 8ல் இருக்கலாம். பார்த்த வகையில் கண்டிப்பாக ஒரு 99 ஜாதகத்தில் இந்த யோகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் புகழ், திடீர் வளர்ச்சி, அதுக்கெல்லாம் வருது அதிபதி. அதனால் நமது நேயர்கள் சொந்த ஜாதகத்தை அவசியம் பார்த்து இந்த விபரீத ராஜ யோகம் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பலாபலன்களை பெற்று தோஷங்களையும் தெரிந்து கொள்ள பண்ண வேண்டிய ஒரே வழி, இதில் தெரியக்கூடிய ஸ்க்ராலிங்கில் வர தொலைபேசி எண்ணுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்க்குறது. பார்த்துட்டிங்கன்னா எந்தெந்த யோகங்கள் இருக்குது, என்னென்ன தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணலாம், எப்போ பண்ணலாம், ஒரு முடிவெடுத்தோம்னா அந்த காலகட்டத்தில் அதை தான் நம்ம பண்ணணும்னாலும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை சக்ஸஸ் ஆகும். ஜாதக யோகங்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு. ஜாதகம்னா தோஷம் மட்டும்தான் நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க. ஐயோ எடுத்துன்னு போனால் ஏதோ ஒரு தோஷத்தை சொல்லுவாங்க, பயமுறுத்தி விட்டுருவாங்க, அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க. ஜாதகத்தில் யோகமும் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதை கணிச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சி இதெல்லாம் இருக்குது, உனக்கு இந்த நான் சொன்ன மாதிரி துருதுரா யோகம்,
அனபா யோகம், சுனபா யோகம், கஜகேசரி யோகம், இன்னும் நிறையா யோகங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு 10 யோகம் கூட வரலாம் ஒரு ஜாதகத்தில். ஆனால் யாருமே அதை மென்ஷன் பண்ண மாட்டேன். தெரிஞ்சால் தான் மென்ஷன் பண்ண முடியும். கேட்குறவங்களுக்கும் தெரியாது, சொல்கிறவங்களுக்கும் தெரியாது. அவங்க ஆனால் ஈஸியாக தோஷங்களை மட்டும் ஒவ்வொருத்தரும் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு ஜாதகத்தில் 2, 4, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் ஈஸியாக சொல்லிடலாம். ராகு கேதுக்குள்ளே எல்லாம் அடங்கி இருந்ததுன்னா காலசர்ப்ப தோஷம். 2ல் ராகு 8ல் கேது இருந்தால் அவனுக்கு திருமண தடை, ராகு கேது தோஷம். இப்படி இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்க. அதே சமயம் நல்லதையும் தெரிஞ்சுக்கணும். அது யோகங்கள் ஒருத்தருக்கு இந்த காலகட்டத்தில் இது பண்ணும், இந்த யோகங்கள் கொடுக்கும். இது வந்து எப்பேற்பட்ட ஒரு தோஷத்தினால் பீடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த யோகம் அவனை காப்பாற்றும். ஜாதகம் பார்க்குறவங்க இதையும் சொல்லணும். அப்போ வந்து ஜாதகம் பார்த்துக்கிறவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுனா தான் கேள்வி கேட்க முடியும். ஏன் சாமி எனக்கு 2, 4, 7, 10 வந்து குரு இருக்கார், எனக்கு கஜகேசரி யோகம் இருக்கும்போது நீங்கள் எப்படி எனக்கு இப்படி தோஷம்னு சொல்லலாம்? அது வந்து இதை வந்து முறியடிக்காதான்னு நீங்கள் கேட்கலாம். அப்புறம் விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? யார் எதை சொன்னாலும் சரி சரின்ட்டு நம்ம போக முடியாது. நம்ம வந்து இல்லாததையும் சொல்ல போகிறதில்ல. இது வந்து மற்ற ஜோதிடர்கள் தெரியும் தெரியாதுங்கிறத மற்றவங்களை குறை சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். பட் எல்லாருமே ஜோதிடர்களான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஜோதிடங்கிறது ஒரு கலை, தெரிஞ்சுக்கிறது தப்பே இல்லை. யார் வேணாலும் எந்த கல்வி வேணாலும் கற்றுக்கலாம். பட் ஆனால் நிறையவே அந்த அடிப்படையே தெரியாமல், ஜாதகம்னா என்னென்னே தெரியாமல், நோட்டை பிரித்தே பார்க்காம உடனே ஜோசிட்டு தான் வைக்கிறது. அவர் பிரித்து சொன்னால் தான், ஓ 12 ராசிங்களா, ஓ இவ்வளோ ராசி இருக்கா, 9 கிரகம் இருக்கா, இதெல்லாம் அடிப்படை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நாம் என்ன நட்சத்திரம்னு கேட்டால் கூட சில பேருக்கு தெரியாது. எதுக்காக சொல்ல, முழுமையாக நீங்கள் ஜாதகம் பார்த்து இன்னொருத்தருக்கு பலன் சொல்லுங்கிறது அது வந்து உங்கள் விருப்பம். முயற்சி பண்ணால் செய்யலாம். அந்த அளவு இல்லைன்னா கூட நமக்கு என்ன நடக்குது, நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது, நமக்கு என்ன யோகம் இருக்குது, நமக்கு என்ன தோஷம் இருக்குதுன்னு கூட ஒருத்தரால் தெரிஞ்சிக்க முடியலன்னா அப்புறம் பிரயோஜனம் இல்லை. அது வந்து முயற்சி பண்ணணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டாக எடுத்து போட்டுன்னு வரோம், தெளிவாக சொல்லின்னு வரோம். இதனால் என்ன, இப்போ எங்களுக்கு ஒன்றும் இப்போ நீங்கள் என்ன ராசியாக இருந்தானே, என்ன லக்னமாக இருந்தானே, எதில் பிறந்திருந்தா என்ன, எங்களுக்கு ஜாதகம் வந்தால் பார்த்துட்டு 10 நிமிஷம் சொல்லிட்டு போயிட்டு அது வேறு விஷயம். பட் இதெல்லாம் வந்து அடிப்படை தேவைகள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதுக்கு மேலே கடல் முழுசாக இருக்கிறது. அது சிலது தான் தெரிஞ்சுக்க முடியும், சிலதை படிக்கணும், சிலது 2 வருஷம் ஆகும், சிலது நான் போன தடவை சொன்ன மாதிரி அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். குருவினால் கால்வாசி, நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ்னால கால்வாசி, தன்னுடைய சொந்த அறிவினால் கால்வாசி, சிலது காலப்போக்கில் கால்வாசி. இப்படி தான் மனிதன் வந்து வளர முடியும் அறிவில். போன தடவை இதுக்கு ஸ்லோகம் சொல்லி விளக்கம் சொன்னேன். அப்போது இந்த மாதிரி நான் மற்றவங்களால் பாதம் சப்ரம்மச்சாரிபியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கால்வாசி 4 பேரோட கலந்து பேசும்பொழுது தான் தெரியும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியாது, அவர் பேசும்பொழுது ஓ இப்படி இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன். நான் பேசும்போது அவர் தெரிஞ்சுப்பார். அதுக்கு தான் இதெல்லாம் போடுறது. சும்மா வந்து டைம் போகணும், நைட் 10 ஆச்சு ஏதோ ஒன்று நோண்டுவோம், யூடியூப் பார்ப்போம்னு யாரும் பார்த்தோம்னா எந்த விஷயமும் மூளை கொண்டு போக முடியாது. அப்போது இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாதகம் எதுக்காக சொல்கிறோன்னா, ஜாதகம்னா தோஷம் மட்டும் கிடையாது, யோகங்களும் இருக்குது. அதுக்காக தான் அந்த யோகங்கிற சப்ஜெக்ட் எடுத்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த யோகங்கள் எத்தனை வகைப்படும், அது எங்கெங்கே என்னென்ன இருந்தால் அந்த யோகங்கள் கிடைக்கும், அந்த யோகம் நமக்கு இருக்கா, வேறு யாராருக்கு இது ஏற்படும், இந்த யோகத்தினால் என்னென்ன நன்மைகள் உண்டாகும், இது எந்த காலகட்டத்தில் நம்ம அனுபவிப்போம், இது எல்லாமே இதில் நம்ம பார்க்க போகிறோம்.